ஜனதா கட்சியினுடைய மாநில உயர்மட்ட குழு இன்று நடைபெற்றது. இன்று நடைபெற்ற மாநில உயர்மட்ட குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின் பிரகாரம் மறுமலர்ச்சி ஜனதா கட்சி தமிழக இளைஞர்களுடைய பொருளாதாரம் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் விதமாக தமிழகத்தில் இருக்கின்ற வேலையற்ற இளைஞர்களுக்கு வேலை உறுதி செய்யும் விதமாக மத்திய அரசு பணியாகட்டும், மாநில அரசு பணிகளாகட்டும், இல்லை தனியார் நிறுவன பணிகளாகட்டும் 100% வேலை வாய்ப்பை தமிழக இளைஞர்களுக்கு அரசு, மத்திய அரசும் மாநில அரசும் வழங்க வேண்டும். தமிழகத்தில் இதனுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய வேண்டும். இளைஞர்கள் பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வர வேண்டும். வேலைவாய்ப்பு இல்லாத அந்த திண்டாட்டத்தை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசு சட்டமன்றத்திலே 100% இடஒதுக்கீடு தமிழக இளைஞர்களுக்கு தான் தர வேண்டும் என்ற சட்டத்தை சட்ட வடிவிலே ஏற்ற வேண்டும் என்று மறுமலர்ச்சி ஜனதா கட்சி வருகின்ற 27/9/2024 அன்று வெள்ளிக்கிழமை தமிழகம் எங்கும் மறுமலர்ச்சி ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை தொடங்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்று படித்த இளைஞர்கள் சுமார் 1 கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் சொந்த ஊரை விட்டு அண்டை மாநிலங்களுக்கும் அண்டை மாவட்டங்களுக்கும் வேலை தேடி திரிகின்ற சூழ்நிலை உருவாகி கொண்டு வருகிறது. அதேபோல் போன்றால் நம்முடைய வேலைகள் எல்லாம் பறிபோகும் விதமாக வெளி மாநிலத்தில் இருந்து வருகின்ற தொழிலாளர்கள் இங்கே வேலையை அதை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணிலே பிறந்து, இந்த மண்ணிலே வளர்ந்து, இந்த மண்ணிலே படித்து தன் பொருளாதாரத்தை இந்த மண்ணுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய இளைஞர்களை வேலையில்லாத திண்டாட்டத்தில் இந்த அரசு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகையால் வேலை வாய்ப்பு நமக்கு முழுமையாக இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே 100% வேலை வாய்ப்பை அது மத்திய அரசு வேலையாக இருந்தாலும் சரி, மாநில அரசு பணிகளாக இருந்தாலும் சரி, தமிழகத்திலே இருக்கின்ற வேலை வாய்ப்பை தமிழக இளைஞர்களுக்கு தான் வழங்க வேண்டும் அப்படிங்கின்ற சட்டத்தை தமிழக சட்டமன்றத்திலே ஏற்ற வேண்டும். தமிழகத்தில் இருக்கின்ற 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இதன் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு வேலையை உறுதிப்படுத்தும் விதமாக நாம் சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று மறுமலர்ச்சி ஜனதா கட்சியாக கேட்டுக்கொள்வதோடு, அதேமாரி பார்த்தோம் என்று சொன்னால் தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலையாகட்டும், இல்லை நிறுவனங்களாகட்டும், இல்லை கடைகளாகட்டும், பெரும்பான்மை தமிழக இளைஞர்களுக்கு, உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர மறுக்கப்படுகிறார்கள். இதை சாதாரணமாக நம்ம கடந்து சென்றோம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் அவர்களுடைய வாழ்வியலே நாம் செறிந்துவிடும். அந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த வேலை வாய்ப்பு என்பது இந்த மண்ணின் உரிமை, வேலை, இது நம்ம இதை சார்ந்திருக்க வேண்டும். அதனால் நாங்கள் எங்கள் மண், எங்கள் வேலை, எங்கள் உரிமை என்ற கோஷத்தோடு நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை தொடங்க இருக்கிறோம். அனைத்து கிராமத்திலும் இருக்கின்ற இளைஞர்களுக்கு இடையிலே வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அனைவரும் இதற்கான ஆதரவை தர வேண்டும். எங்களுடைய மாபெரும் கையெழுத்து இயக்கத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரிக்க வேண்டும். பத்திரிகை நண்பர்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், படித்த இளைஞர்களாகட்டும், தொழில் நிறுவனங்களாகட்டும், அனைத்து கட்சியை சார்ந்த நண்பர்களும் எங்களுக்கு முழுமையான ஆதரவை தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.